கவனமுடன் இருங்கள். எசேக்கியேல் 9:1-9 வசனங்களை நாம் பார்த்தோம். இந்த வசனங்களிலே கர்த்தர் 2 கூட்ட ஜனங்களுடைய மனநிலையை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, சரியான மனநிலை உள்ள ஒரு கூட்டம். இரண்டாவது, சரியான மனநிலை இல்லாத ஒரு கூட்டம். சரியான மனநிலை உள்ளவர்கள் யார்? வசனம் 4, கர்த்தர் அவனை நோக்கி, எசேக்கியேல் 9:4, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். நல்ல மனநிலை உடையவர்கள் எருசலேமில் நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்ட ஜனம் எருசலேமில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜனத்தை மைக்கூடு வைத்திருக்கிறதான அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் நெற்றிலெல்லாம் ஒரு அடையாளத்தை நீ போட்டு வை அப்படின்றார் ஆண்டவர். நல்ல மனநிலை உடையவர்கள். இரண்டாவது மனநிலை உடையவர்கள் என்ன? 5ஆம் வசனம், பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இரக்கம் காட்டாமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகையும் குழந்தையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் ரொம்ப கோபமா பேசுறத நாம பைபிள்ல பார்க்கிறோம். இவங்க யாரு? சுயநலவாதிகள், சரியான மனநிலை இல்லாதவர்கள், கர்த்தருக்கேற்ற மனநிலை இல்லாத ஜனங்கள். எருசலேம் எங்கும் நடக்கிற அருவருப்பு நிமித்தம் கண்ணீர் விட்டு அழ வேண்டியதான, பெருமூச்சு விட்டு அழ வேண்டியதான ஜனங்களாக இருக்க வேண்டிய இவர்கள் அதை குறித்து ஒரு உணர்வும் இல்லாமல், அதை குறித்த ஒரு பாரம் இல்லாமல், அதை குறித்த ஒரு நோக்கம் இல்லாமல் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய ஜனம் இரண்டாவது கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அழுகை இல்லை, ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை, ஒரு போராடி ஜெபிக்கிற, மன்றாடி ஜெபிக்கிற, பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த உணர்வுகளே இல்லாத இந்த கூட்டத்தை, அது யாரா இருக்கட்டும், குழந்தைங்களை கூட போட்டிருக்குது, குழந்தைங்க கூட ஜெபத்துக்கு கூட்டு வரணும். வசனத்தை கவனிச்சிங்களா? நான் யோசிச்சேன், குழந்தைய கூட வெட்டணும், குழந்தைய கூட வெட்டணும், குழந்தைங்களையும் போட்டிருக்கு. முதியோர் என்ன போட்டிருக்குது? 6ஆம் வசனம் பாருங்க, முதியோர் வாலிபர் கன்னிகை குழந்தை ஸ்திரீ சங்கரித்து கொன்று போடுங்கள். க்ளோஸ் பண்ண எல்லாத்தையும் கர்த்தர் சொல்ற வார்த்தை. கர்த்தர் யார் என்பதை சபையார் நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னமோ ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு நம்ம மன விரும்பின வாழ்க்கையெல்லாம் செய்துக்கிட்டு வாழ்ந்துலாம் அவன் சும்மா கதை. அப்படிப்பட்ட பிரசங்கள்லாம் சும்மா. கர்த்தர் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. பைபிள் தான் போட்டுருக்குது, கர்த்தர் தான் சொல்றாரு கொண்டு போடுங்க. ஆமென். பொறுப்பு இல்லாம, நிர்விசாரமா, ஒரு பாரம் இல்லாம, பாவங்களை குறித்து, ஜனங்க செய்கிற பாவங்களை குறித்த பாரம் இல்லாம, ஒருத்தர் ரட்சிக்கப்படாத ஆட்களை குறித்த பாரம் இல்லாம, சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்கள் இருந்தும் எதுக்கு வெட்டி போடு அப்படின்றார் ஆண்டவர். ஆனா ஒரு கூட்ட ஜனம் பெருமூச்சு விட்டு அழுக அப்படியே தேவனை நோக்கி மன்றார். அந்த ஜனத்தை ஆண்டவர் சொல்றார், கணக்கனுடைய மை கூட்ட வச்சிட்டு இருக்கிற அவனை பார்த்து சொல்றான், அந்த அழுகிற ஜனம் இருக்கு பார்த்தியா, திறப்பட நின்று மன்றாடி ஜெபிக்குது பார்த்தியா, அந்த ஜனத்துல ஒரு நெத்தியில ஒரு அடையாளத்தை போட்டு சங்கரிக்கிறவன் வரும்போது அந்த அடையாளத்தை பார்ப்பான். 6 பேர் சங்கரிக்க வராங்க தூதர்கள்.
அந்த சங்கரிக்கிற வரும்போது அந்த அடையாளத்தை பார்த்த போது அவர்களை விட்டு விடுகிறான். அவர்கள் யார்? இவர்கள் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனம். அதனால்தான் இன்னைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பு என்ன? கவனமாக இருங்கள். சபை கவனமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய உணர்வோடு கூட இருக்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட கூட்டத்தை பற்றி நாம் பிற்பாடு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? அவசியமாக நாம் பார்க்க வேண்டிய கூட்டம் யாரு? சபையில ஆவிக்குரிய உணர்வுகளை இல்லாத கூட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அன்னைக்கு எருசலேம்ல அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. எந்த சபையிலுமே சரி அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் என்று நிராகரித்து விடக்கூடாது. அந்த கூட்டத்துக்கு புத்தியும் எச்சரிப்பையும் சொல்லி எப்படியும் தேவனுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய உணர்வுகளுக்குள் கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. எங்க நெருப்பு தன்னை எரித்து விடாதபடி பாதுகாப்பான இடத்தில் இருப்பவனை பற்றி நம்ம கவலைப்படணுமா? கவலைப்படக்கூடாதா? கவலைப்படக்கூடாது. நெருப்பு தன்னை சுட போறது இல்ல, நெருப்புல அவன் சாவ போறது இல்ல. பாதுகாப்பான இடத்துல இருக்கிறான். ஒரு திடீர்னு நெருப்பு எரியுது, ஆனா பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டு அவனை பத்தி நம்ம என்ன பண்ண வேணாம்? கவலைப்பட வேணாம். பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனத்தை பத்தி கவலைப்பட வேணாம். சபை அவங்க பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. ஆனா யாரை பத்தி தான் கவலைப்பட வேண்டியது இருக்குது? நெருப்பு பற்றி எரிய போகிறான் பாருங்க, அவனை பற்றி தான் கவலைப்படணும், அக்கறை கவனத்தில் கொள்ளணும். அப்ப சபையில கவனிங்க, ஆவியானவர் வரப்போகிற பெரிய ஆபத்து இந்த உணர்வில்லாதவர்களுக்கு வரப்போகுது. ப்ராபர்ட்டிக் மெசேஜ், எச்சரிப்பின் மெசேஜ். ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. காலம் நெருங்கி வருது. கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உணர்வு இல்லாத ஜனத்துக்கு பயங்கரமான ஆபத்து ஒன்று வரப்போகிறது. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். அவங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது. ஏன் இதை ஆண்டவருக்கு முன்னாடியே பேசுகிறார்னா, சிலர் பயமடைந்து எச்சரிப்பு அடைந்து மனம் திரும்ப வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். சிலர் அப்படியே தான் இருப்பாங்க. அதை பத்தி ஆண்டவருக்கு பற்றிலாம் சொல்லிட்டு, உணர்வு இல்லாத ஜனங்கள், உணர்வு இல்லாத ஜனங்கள், இது ஆபத்தான நிலையை குறிக்கிறது. தேவ பிள்ளைய உணர்வு இருக்கணும். சபையில உணர்வு மட்டும் போயிட்டு வச்சுக்கங்களேன், உங்க ஆத்மால உணர்வு இருக்கணும், மனசாட்சியில உணர்வு இருக்கணும். God's feeling, தேவனுடைய உணர்வுகள் மனசுல இல்லைன்னா ஆபத்தான நிலையில நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு ஆத்ம பாரம், நம்ம வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களை குறித்த பாரம். ஐயோ ஜனங்க, நம்ம ஊர்ல இருக்க ஜன நரகத்துக்கு போகும்போதே, நம்ம தேசம் என்ன ஆகுது, இதெல்லாம் பார்த்து ஒரு பாரம் இல்ல, உணர்வு இல்லை அப்படின்னா, நான் உண்டு, என் வேலை உண்டு, ஏதோ சாப்பிட்டு அப்படி காத்து ஓட்டுறேன், இருக்கிற நேரத்தை டிவியை பார்க்கிறேன், செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்குதுன்னா, பிளீஸ் ஸ்டாப். நின்றுங்க, ஒரு இடத்துல நின்றுங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, பட் நின்றுங்க. நின்று கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்த்துங்க. உட்காந்துருங்க, ஒரு இடத்துல உட்காந்துருங்க, கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ச்சிக்குங்க. சில வாலிபர் இருப்பாங்க, உணர்வோடு இருப்பாங்க. சில வாலிபர்களை பாருங்க, உணர்வே இல்லாம இருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? வீட்டுல ஒரு 2-3 பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க இருப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் உணர்வு இருக்கும், ஒருத்தருக்கு தான் அந்த உணர்வு இருக்கும். நல்லா வீடு, குடும்பம், சாப்பிடணும், கௌரவமா வாழணும், குடும்பத்தை காப்பாற்றணும், கல்யாணத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், அதுக்குன்னா முயற்சி எடுக்கணும், படிக்கணும், நல்லா படிக்கணும். இப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணுத்துக்கு தான் அந்த உணர்வு இருக்கும். மீதி 2க்கு பத்தியா
ஒரு உணர்வு கிடையாது, ஒரு உணர்வும் கிடையாது. எங்கடா வந்து சோறு போட்டவன் சாப்பிட்டு வருது, எங்கடா போய் பட்டு தூங்குறது, எதிர்காலத்தை பத்தி இல்லை. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும், அம்மாவை கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆளு சபைக்குள்ள யாருன்னா இருந்தீங்க, அவ்வளவுதான். அம்மா கடன் வாங்கி என்ன பண்ணுமா, கல்யாணத்தை பண்ணணுமா? தலைவிதியா அவளுக்கு? அவளுக்கு நான் எழுதி வச்சுக்கிறா, அம்மா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி ஏன் பெட்ட? சரி, நான் உன்னை பெக்கல தான் ஓடி போயிடலாம். அவன் போயிடு. நீ காப்பாற்ற வேண்டியது உன் தாயை. அடிக்கிற வரைக்கும் தான் ஒரு தாய், ஒரு தகப்பன் உங்களை காப்பாற்ற முடியும். எழுதி வச்சுக்கிறோம், ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும். படிக்கிற வரைக்கும் தான் ஒரு தாய் தகப்பன் உங்களை காப்பாற்ற முடியும். படிச்ச பின்பு அவங்க உங்களை காப்பாற்ற முடியாது. ஆமென், காப்பாற்ற முடியாது. ஏன்னா படிச்சுட்டேன், படிச்சு அடுத்தது நீங்க சொந்த காலில் நின்று வேலை செய்து உன் தாய்க்கு அடுத்த நீ சோறு போடணும். லாய்க்கு இல்லாத வாலிபன் என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சில் இருக்கக்கூடாது. லாய்க்கு இல்லாத பொம்பளை பெண் பிள்ளைங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சோம் பாஸ்டர், அந்த பிள்ளைங்க எனக்கு சோறு போடுது பாஸ்டர், அப்படி சொல்லணும் அப்பா அம்மா. ஆமா, இன்னைக்கும் சோறு அதுக்கு நாங்க தான் போட்டுக்கிறோம், இன்னைக்கும் சாப்பாடு அவங்களுக்கு நாங்க தான் போட்டுக்கிறோம். அப்படின்னா நீ சரியில்லாத உணர்வு இல்லாதவன்னு அர்த்தம். உணர்வு கிடையாது. அதான் சொல்றேன், உணர்வு இல்லைன்னா ஆபத்தில் நிக்கிறோம். ட்ரெயின் ட்ராக்ல நின்றுட்டு இருக்கிறோம், ஆபத்தான இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்வுகளை தருவாராக. சில புருஷர்களை கூட நீங்க பாருங்க, நல்ல உணர்வோட சில புருஷர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபேமிலியை குறிச்சு நல்லா அக்கறை, பொண்டாட்டி குறிச்சு நல்லா அக்கறை, பெத்த பிள்ளைங்களை குறிச்சு அக்கறை, படிக்க வைக்கணுமே, கட்டின மனைவி கஷ்டப்படாம அவளுக்கு சாப்பாடு போடணுமே, அவளை கவனிக்கணுமே. எத்தனை நல்ல புருஷங்க இருக்காங்க தெரியுமா சபையில? ஃபேமிலியில கண்ணு திருத்தமா கவனம் செலுத்துற புருஷன். குடும்பத்துல முன்மாதிரியா ஜெபிக்கணுமே, நம்ம பசங்களுக்கு முன்மாதிரியா நாம ஜபத்துல வந்து நிக்கணுமே, டெய்லி பைபிள் படிக்கணுமே, நம்ம பிள்ளைங்களுக்கு முன்மாதிரி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணுமே. சரியான புருஷர்கள் சபையில் இருக்கிறார். ஆனா உணர்வே இல்லாத சில புருஷர்களும் சபைகள்ல இருக்கிறார். பசங்க முன்னாடியே பாட்டில ஊத்தி தண்ணியை ஊத்தி சாராயம் குடிக்கிற புருஷர்கள் எத்தனையோ பேர் பார்க்க முடியும். They have no feelings. என்னுடைய பிள்ளைங்க என்ன ஆக போகுது? பசங்க அவங்க லைஃபை பார்க்கும்போது அப்ப அப்பா என்ன இப்படி இருக்கிறாரு, என்னதான் நடந்திருக்கிறாங்க. உணர்வு உணர்வு உணர்வோட ஒரு தகப்பன் இருக்கும்போது பிள்ளைங்க உணர்வோட அந்த குடும்பத்துல வளரும். உணர்வு இல்லாம ஒரு தகப்பன் ஒரு தாய் குடும்பத்துல இருக்கும்போது பசங்களுக்கும் உணர்வு இருக்காது. ஒரு பையனை நான் பார்த்து கேட்டேன், கையை பிடிச்சி கூட்டு விடுறாங்க. அஸ்தரி என்ன செய்யணும் கேளு, என்னடா செய்யுது? ஏன்னு ஒரு கவர் எடுத்து கையில கொடுக்குறோம். அதான் ஆண் சிம்பு. எங்க இருந்து நான் கத்துக்கிட்ட பாவி இந்த பழக்கத்தை? மூணுதான். எங்க இருந்து கத்துக்கிட்டேன்? கேட்ட ஸ்கூல் போகும்போது கத்துக்கிட்டியா? எந்த ஃப்ரெண்டு கத்து கொடுத்தான்? சொல்றான். சொன்ன வார்த்தை எனக்கு தூக்கி போடுது. எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நான் சொன்னா எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்பாக்களே உணர்வோட இருங்கப்பா, நீங்க பண்றதான் தப்பு. பிள்ளைங்க தயவு செய்து அதை அப்படியே அந்த பாஸ் பண்றாரு. மனம் திரும்பிடு, தயவு செய்து மனம் திரும்பிடு. பசங்க முன்னாடி குடிச்சிட்டு வருது, பசங்க முன்னாடி குடிக்கிறது மோஸ்ட்லி சபையில் அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா யாருக்குள்ளேயாச்சும் அது இருந்துச்சுன்னா இந்த ஏப்ரல் மாதம் முதல் ஆராதனை தயவு செய்ய சொல்றேன், காலில் கூட வந்து கேட்கிறேன், மாத்திக்கிறோம். உணர்வு இல்லைன்னா நீ ஆபத்தின் நிலையில இருக்கிற.
உணர்வோடு இரு. தயவு செய்து ஒரு மனம் திரும்பிடுப்பா, மனம் திரும்பிடு. ஜெபிக்கிற புருஷனா அவங்க வீட்டுல இருக்கு, பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளையாமா, ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவனா இரு. பிள்ளை ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஆளம்மா. புருஷர்கள் உணர்வோட இருக்கணும். உணர்வு இல்லைன்னா ஆபத்து. வேலைக்கே போகிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படி மனைவி குடும்பம் நடத்துவா? எப்படி நடத்துவார் சொல்லுங்க? எப்படிங்க நடத்த முடியும்? 2 பிள்ளைங்க இருக்குதுங்க, எப்படிங்க? வேலைக்கே போறது இல்லைங்க. கேட்டா ஒண்ணும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் எப்படிங்க? தேவன் நோ ஃபீலிங்ஸ், உணர்வுகள் இல்லை. நான் சொல்றேன், சம்முட்டி அடிச்சா வச்சோம் குடும்பத்தை காப்பாத்து. ஆமா இல்ல, ஓ கவாரு பண்டு தூக்கு, பண்டு தூக்கு. ஒரு நாளுக்கு 500 ரூபாய், குடும்பத்தை காப்பாத்து. நீ BA கூட படிச்சிருக்கலாம், MA படிச்சிருக்கலாம். பட்னியும் பசியுமா குழந்தைங்களை விடக்கூடாது. ஆமென். எதையாவது ஒண்ணு செய்து உணர்வோட கூட இருக்கணும். அவன் தான் புருஷன், அவன் தான் புருஷன். தெளிவா இருக்கணும். வாலிப பசங்க தெளிவா இருக்கணும் சபையில. இது சோம்பேறியினுடைய உறைவிடம் கிடையாது. ஒரு நாள் சுத்திக்கிட்டே அந்த ஆடு மேயம் பாரு, மாடு மேயம் பாரு, அந்த மாதிரி மேய்ச்சிக்கிட்டே இருக்கிற சபை இது கிடையாது. ஒரு வாலிப பையன் நிக்க வச்சு எங்கடா வேலைக்கு போறனா தெளிவா சொல்லணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, படிக்கிறியா, தெளிவா சொல்லணும். பாஸ்டர் நான் ஊர் சுத்திட்டு இருக்கிறேன் பாஸ்டர்னா அசிங்கம், உனக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அது ஒரு நிர்வாணம் மாதிரி, துணியே இல்லாத மாதிரி அர்த்தம். உணர்வு இல்லைனா சிஸ்டருங்க ரொம்ப கவனமா இருக்கு. பெண்கள் உணர்வோட இருக்கணும். கை வைத்து கத்தரை துதிக்கும். ஏன்னா உணர்வு ரொம்ப முக்கியங்க, உணர்வு ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப பெண் ஆத்தும பாரத்தோடு கூட இருக்கணும். வீடுகளில் ஆத்துமாக்காக ஜெபிக்கணும். நீ அடிக்கிற கண்ணீர் உன் கணவனுக்கு தெரியணும், உன் பிள்ளைங்களுக்கு தெரியணும். ஆமென். எப்போ வீட்டுல என்ன பண்ணிடக்கூடாது, டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு எப்ப பாரு அந்த செல்லுங்க டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற சிஸ்டருங்களா இருக்கக்கூடாது. குடும்பமா இருக்காது, உணர்வோட இருக்கணும். ஆமென். தெளிவா இருக்கணும். அப்படி உணர்வு இல்லை அப்படின்னும் போது அது ரொம்ப டேஞ்சரான சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு வந்தோம். இந்த மாதிரியான நிலையில வாலிபராவது புருஷராவது பெண்களாவது இருந்தால் எச்சரிக்கையா இருக்க. தேவ கோபம் நம்மை சந்திக்க வருகிறது. மனம் திரும்பி சரியான வாழ்க்கையை, கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்வாராக. இந்த செய்தியில ஏன் கவனிக்க, ஏன் சில தேவ ஜனங்கள் உணர்வில்லாமல் தேவன் தண்டிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறது? ஏன்? ஒரு கொஸ்டின். ஏங்க தேவன் அன்புள்ளவர்கள், ஏங்க தேவன் தண்டிக்கப்படுகிற அளவுக்கு, உணர்வுள்ள தண்டிக்கப்படுகிற அளவுக்கு என்ன சொல்றாரு? வெட்டுங்கன்ற, வெட்டு, குழந்தைய வெட்டு, போடு, ஸ்திரியை வெட்டு, புருஷனை வெட்டு. கடினம் உள்ள ஆண்டவரா? ஒரு உணர்வுமே கிடையாது, ஒண்ணுமே செய்ய போறது கிடையாது, ஒண்ணுமே செய்ய சுயநலவாதி, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்ல ஒண்ணுமே ஈடுபடுறது கிடையாது. வேஸ்ட். வெட்டுன்றார் ஆண்டவர், வெட்டுன்றார் ஆண்டவர். ஏன் இந்த நிலைமைக்கு ஜனங்க போனாங்க இஸ்ரவேலர்கள்? 2 காரியத்தை சொல்ல முடிச்சது. ஒண்ணு, கவனிங்க, வேத அறிவு சுத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10. உபாகமம் 4, 9, 10 எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் எடுத்துங்க, எல்லாம் எடுத்து பைபிள் திருப்புங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. டிவியில போட்டாலும் பைபிள் திருப்பி கொள்ளுங்க. 9, 10 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஓரபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்கள் என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? 9ஆம் வசனம் ஆண்டவர் மறுபடியும் நான் படிக்கிறேன். ஓரபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் சொல்றார் மோசேயை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் குடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன்.
எதுக்கு கேட்கும்படி பண்றாரு? அந்த ஜனம் பூமியில உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், கவனிச்சீங்க நல்லா, சாவர வரைக்கும். நம்ம தமிழ்ல தம்பி தங்கச்சிங்களா கவனிங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன பண்ணணுமா? கர்த்தர் சொல்றார் பாருங்க, எனக்கு பயந்திருக்கும்படி. நம்ம உயிரோடு இருக்க நாளெல்லாம் யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு பயந்து சபை நடக்கணுமா? பயந்து நடக்கும்படி என்ன செய்யுங்க? அவைகளை எவைகளை 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 கவனிங்க, எவைகளை என்ன படிச்சப்போ யார் வாயில வந்தா பாருங்க டக்குனு, எவைகளை? கர்த்தருடைய வார்த்தைகளை, வார்த்தைகளை கற்றுக்கொண்டு. நல்ல கவனமா கவனிங்க, கற்றுக்கொண்டு செய்றீங்களா? கத்துக்கிறீங்களா? டெய்லி வேதத்தை படிச்சு படிச்சு படிச்சுனா வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும். செய்யணுமா? நம்ம டியூட்டில செய்யணுமா? நமக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோமா? கர்த்தர் வசனத்தை கவனிங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சபை? கவனம். ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகாரம் நீ படிக்கிறாய்? ஒரு நாளைக்கு கர்த்தருடைய வேத புத்தகத்தை எத்தனை அதிகாரம் நீ படிக்கிறாய்? தம்பி செய்றியாப்பா? இதை செய்தோன்னு சொன்னா நீ கவனமா இருக்கிற, தெளிவான இடத்துல இருக்கிற, ஜாக்கிரதையான இடத்துல இருக்கிற, பாதுகாப்பான இடத்துல இருக்கிற, கர்த்தர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். இது எனக்கு இல்ல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட ஐயோ, கர்த்தர் பைபிளை நான் தொடவே இல்லையே, பல வருஷங்கள் ஆயிட்டே, பல மாதங்கள் ஆயிட்டே, நான் படிக்கவே இல்லையே என்று நீ இருப்பாயானால் கட்டாயம் சொல்லுகிறேன், ட்ரெயின் ட்ராக்ல நின்றுட்டு இருக்கிறேன், ட்ரெயின் வரப்போகுது. ஆமென். ஓட முடியாது, நீ ஓட முடியாது. ஏன்னா நிக்க வச்சுட்டு இருக்கிறோம் பிசாசு. ஆம்பளையானாலும் சரி, பொம்பளையானாலும் சரி, சிஸ்டருங்க, பிரதர்ஸுங்க, வாலிபர்கள் எல்லாரும் கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. எங்க ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு பயம் இல்லை தெரியுதா? உங்களுக்கு பயமே கிடையாதுங்க. no fear of the Lord. தேவனுக்கு பயப்படுகிற பயம் சபையில நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. no fear of the Lord. பயம் இல்லை, பயம் இல்ல. பயம் இருந்தா பிடிப்பாங்களா? பயம் இருந்தா ரவுடிக்கு கூட சேருவாங்களா? பயம் இருந்தா சினிமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போமா? பயம் இருந்துன்னா ஒரு நாள் கூட ஜெபமே கிடையாத வாழ்க்கை இருக்குமா? பயம் இருந்துச்சுன்னா திருவிருந்து கூட எடுக்காம சொந்தக்கார வீட்டுக்கு போவோமா? இன்னைக்கு எத்தனை பேரு பயம் இல்ல? ஏன் பயம் இல்ல? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை, பைபிளே படிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு என்ன இருக்காது? என்ன இருக்காது? no fear. பயம் கிடையாது. துணிவா இருப்பாங்க, துணிகரமா இருப்பாங்க. கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறா, எனக்கு பயந்து நடக்கணும். நீ கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பயந்து நட. நீ யாரா இருக்கலாம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சுண்டு விரலுக்கு கூட நாம சமானம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னு ஊதி விட்டார்னா எங்க பறக்கும் நமக்கு தெரியாது. ஆமா, அவ்வளவு பெரிய சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்களையும் ஆகாய மண்டலங்களையும் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் கர்த்தர். ஆமென். கவனிமா, கர்த்தர் பயந்து நடக்க, பயந்து நடக்கும். தலையில முக்காடு போடுங்க சிஸ்டர்லாம், நல்ல முக்காடு போட்டுருக்கணும். அந்த முக்காடு கூட அந்த 2 மணி நேரம் தலையில இருக்காது, அது கூட கொண்டையில இறங்கணும் கீழே. ஏன்னா பயம் அப்படியே கத்திருப்பேன். சில பேர் சோத்தனம், கிழக்குல ஒரு பக்கம் தலை சாயுது, மேற்குல ஒரு பக்கம் தலை சாயுது, 2 தலையும் நல்லா தூக்கும். பயத்தோடு இருக்காங்க. ஏறி போடுங்க அவங்களாம். பயம் போச்சு. கர்த்தருக்கு பயப்படுது. கற்றுக்கொண்டு என்ன பண்ணுமா? பயந்து இருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். பசங்களுக்கு போதிக்கிறீங்களா? பைபிள் போதிக்கிறீங்களா? பைபிள் போதிக்கவில்லை என்றாலும் கூட, எப்பா என் மகனே, என் மகளே, பைபிள் படிப்பா செல்லம் சொல்றீங்களா? சொல்றீங்களா? பைபிள் படிக்கிறேன்னு சொல்றீங்களா? பிள்ளைகளை பைபிள் படிக்க வைக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம செய்யணும். இது இல்லாததாலதான் என்ன ஆயிட்டு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உணர்வு இல்லாம மங்கி போய்விடும். என்ன செய்கிறோம்? மங்கி போய்விடும். கவனிக்க,
என்ன பாஸ்டர் பெரிய பைபிள் அறிவு இல்லைன்னா எங்களால் வாழ முடியாதா? பைபிள் இல்லைன்னா எங்களால் குடும்பத்தை நடத்த முடியாதா? நான் சொல்ல முடியாதுப்பா. நீ ஸ்கூல் புக்கம் படிக்கலாம் கூட, உன் பசங்களுக்கு படிக்க வைக்கலன்னா கூட, நீ படிக்க வைக்கலாம் கூட, நீ வாழ்ந்து மேல வந்துருவேன். நான் பைபிள் படிக்கல, அதெல்லாம் எங்களால் படிக்க முடியாது, என் பசங்களால கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம நிலை எப்படி ஆயிடும்? 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். First Samuel chapter 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையான் தான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. உபவாசனை எடுத்துக்கொள்ளுங்க. அந்நாட்கள்ல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவர் வளர்ந்து கொண்டிருந்தான். 7 நாட்கள்ல கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா? அபூர்வமா இருந்துச்சு. அபூர்வம்னா என்னது? திடீர்னு சூரியன் அப்படியே ரெட் கலர்ல தெரிஞ்சு வச்சுங்களா, என்னது அபூர்வம். ஏன்னா எப்பவுமே அப்படி கிடையாது, அதுவும் புதுசா வந்துருக்குதா எல்லாம் பார்க்கலாம். அதே போலதான் அந்நாட்கள்ல வசனம் எப்படி இருந்ததா? 7 நாட்கள்ல ஜனங்களுக்கு அபூர்வமா இருந்தது. என்னது? வசனமே கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாங்கன்னா, யோ கர்த்தர் வார்த்தையா அப்படின்னு அபூர்வமா கேட்டாங்களாம். எது நமக்கு அபூர்வமா இருக்க கூடாது? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை ஒரு குடும்பத்துல அபூர்வமா இருக்க கூடாது. 24 hours கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம வீட்டுல பழக்கமாவே இருக்கணும். ஒரு புருஷனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை பழக்கமா இருக்கணும். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில, ஒரு மனைவியினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை பழக்கமா இருக்கணும். ஒரு வாலிப பெண் பிள்ளை ஆண் பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வழக்கமாக இருக்கணும், அபூர்வமா இருக்க கூடாது. அப்படி அபூர்வமா இருந்ததால என்ன விளைவுகளை அவங்க சந்தித்தாங்க தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. First Samuel chapter 2 12 படிக்கிறேன். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கவனிங்க, கர்த்தரை அறியவில்லை. செம்ம டேஞ்சரான ஒரு வார்த்தை இது. என்னவா? கர்த்தரை அறியவில்லை. இன்னைக்கு நாம கர்த்தர் அறியலனா ஆபத்துல நிக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், புருஷர்களே, வாலிபர்களே, சிஸ்டர் சகோதரிமார்களே, கர்த்தரை அறிகிறீர்களா? அறிந்து இருக்கிறீர்களா? கர்த்தர்னா யாருன்னு தெரியுமா? அந்த அறிவு நமக்கு இல்ல, அந்த நாலேஜ் நமக்கு இல்லனா, என் வேதம் சொல்லுகிறது ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு பல விளக்கங்களை கொடுக்க. ரவுடி பிள்ளைகளாக இருந்தாங்க. அடுத்தது பொறுக்கிகளாக இருந்தார்கள். ஓப்பனா சொல்லலாம். இதான் இன்னொரு பயங்கரமான ஒரு வார்த்தை இருக்குது, பேலியால் அப்படின்னா. அது வேண்டாம். அப்போ நம்ம வீட்டுல நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தை கர்த்தரை அறிகிற அறிவு இல்லைன்னா நம்ம பசங்க ஆட்டோமேட்டிக்கா எதுல போறாங்கன்னு அர்த்தம். எங்க போறாங்க? எங்க போறாங்க? அவங்க எங்க போக போறாங்க? ரவுடிகளா மாற போறாங்க. ஏன்னா பழகக்கூடாதவங்க கூட பழகி ஆபத்துக்குள்ள போயிடுவாங்க. பசங்க பேரு பண்ணது புள்ளங்கோ. என்னவா? வா புள்ளங்கோ. என்ன பரலோகத்துக்கு வர தம்பி, உன்னை எவனா பார்த்து புள்ளங்கோனா நீ அழுவணும். நீ ஐயோ எனக்கு இந்த பேரை வச்சு கூப்பிடுறானே, எனக்கு இந்த பேர் என்னது? பரலோகத்துக்கு வரப்போறது கிடையாது. நீ ரட்சிக்கப்படாத போது இந்த பேர்ல கூப்பிட்டு பரவாயில்ல. ஏசப்பா பிள்ளை வந்து உன்னை பார்த்து புள்ளங்கோ அப்படின்னாங்கன்னா நீ பரலோகம் வரப்போறது இல்லைன்னு அர்த்தம். ஆனா அப்படி சொல்றதான் விரும்புது இன்னைக்கு. அதனால்தான் முடி ஸ்டைல வித்தியாசமா இருக்குது, பேண்ட் ஸ்டைல் வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் புள்ளங்கோடைய அடையாளம் தம்பி, நல்லா புரிஞ்சுங்கோ. இதெல்லாம் ஆவிக்குரிய அடையாளம் கிடையாது. இதெல்லாம் என்ன அடையாளம்? புள்ளங்க அடையாளம். வேலியாளின் மக்களா சபை என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. சிஸ்டருக்கு பொம்பளை பசங்க ரொம்ப கவனமா இருக்கு. ஒரு முறை காலேஜ் பஸ் நான் பாக்குறேன், பொம்பளை பசங்கப்பா உள்ள காலேஜ் பஸ்ஸுக்குள்ள ஒரு பொண்ணு பேசிப்பாரு ஒரு வார்த்தை, நான் இப்ப சொல்ல முடியாது. உள்ள பஸ்ல வந்தா ஏதோ பேச வேண்டாம், சிரிக்க வேண்டியதான். தப்பு நான் சொல்ல, ஒரு ஜாலியா எங்க போறோம். அது
இதுல என்ன சந்தோஷம் இருக்குது? இதுல என்னங்க சந்தோஷம் இருக்குது? பத்திரம் சேர்த்து கத்துதுங்க. இந்த ஆக்சன் ஆயிடுச்சு. அதுல ஒரு பொண்ணு சொல்லிச்சு பாரு ஒரு வேர்டு, ஐயோ காது ரத்தமே வந்துடும். அந்த கத்திட்டு சொல்லுது, காது ரத்தம் வந்துடும், சொல்ல முடியாது, கத்த பெசங்க போயிடுது. அம்மால அப்படி அது போட்டு பஸ்ல கத்தி சொல்லுது. நான் அதை ஓப்பனா சொல்ல அப்படி இருந்து சொல்லுது அந்த பொண்ணு. இந்த பொண்ணு பசங்க கவனிங்கப்பா, நீங்களும் பிள்ளைங்க தான். அப்படி சொல்ற ஆளுங்களா நீங்க இருந்தீங்கன்னா என்னதாமா? அதாவது பழகிற பொண்ணு யாரு, ரொம்ப கவனமா இரு. என் மகள் கூட தான் சொன்னேன், உஷாரா இருந்துக்கோ, உஷாரா இருந்துக்க, உஷாரா இருந்துக்க. நம்ம இந்த பூமியில வாட அழைக்கப்படல, நம்ம குடியிருப்பு எங்க? பரலோகம். அங்க வந்து இந்த மாதிரி கத்துறது, நரகத்துல கத்துற மாதிரி கத்துறது, இந்த கேவலமான வார்த்தைகளை பேசுறது, அதெல்லாம் பரலோகத்துல கிடையவே கிடையாது. அது சுத்தமான ஒரு இடம், அது ஒழுக்கம் உள்ளவங்க தங்குகிற இடம், வார்த்தைகள் ஒழுக்கமா பேசுறவங்களுடைய இடம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனம். ஏலியாவின் மக்களாக ஏலியின் பிள்ளைகள் இருந்தார்கள். ஏன்? அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பயங்கர ஆபத்து. ஒரு ஆளு கர்த்தர் அறிகிற அறிவு இல்லைன்னா டேஞ்சர்ல நிக்கிறோன்னு அர்த்தம். என்ன செய்யறாங்க தெரியுமா? இவங்க படிக்க நேரம் இல்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விடம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலர்கள் எல்லாரும் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலிபீடத்தில் இருக்கிற மனுஷனை, பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியை அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குவது இல்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின் எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது என்ன செய்யறாங்க? ஏலியின் குமாரர்கள் என்ன செய்யறாங்க? தகனிக்கணும் கொழுப்பு. இவங்க கொழுப்பு சாப்பிடுற கூட்டம். பைபிள் என்ன சொல்றது? கொழுப்பு சாப்பிடாத. ஆனா அந்த கொழுப்பு தகனிக்கணும், நெருப்புல வச்சு கர்த்தருக்கு ஏறெடுக்கணும் அந்த பலியை. அந்த கொழுப்பு வேகத்துக்கு முன்னாடியே பச்சைக்கறியை குடுறா, நாங்க ஆக்கி சாப்பிடணும், பச்சைக்கறியை குடுறான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அந்த பச்சை கறியை கொண்டு கொழுப்போட கொண்டு போயிடுவாங்க. ஏலியின் குமாரர்கள் வைத்த ஆட்கள் கொண்டு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஜனங்கள் பலியிடுகிறது வேதனையாக இருக்கு. இன்னும் காரியத்தை என்ன செய்தாங்க? 22 ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு என்ன செய்தாங்க? ஆசரிப்பு கூடார வாசலிலே பெண்கள் கூடி நிற்பாங்க. அந்த பெண்களோடு கூட விபச்சாரம் செய்கிறார்கள் ஏலியின் குமாரர்கள். எவ்வளவு தைரியம் இல்ல? எவ்வளவு தைரியம் இல்ல? இன்னைக்கு சபையில தைரியமா வராங்க, செம்ம தைரியமா வராங்க ஜனங்க. உண்மையாவே நமக்கு எப்படி எவ்வாறு நல்லா தைரியம். கள்ளக்காதல் வச்சுக்கிறாங்க, கள்ளக்காதல் கள்ளக்காதலி என்னென்னலாம் இருக்குது. தைரியமா இருக்கிறாங்க, தைரியமா நிற்கிறாங்க, பல நிமிந்து தைரியமா தான் போறாங்க, வராங்க. எங்க இருந்து வருது இந்த தைரியம்? பிசாசு கொடுக்கிற தைரியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது நடக்காதுமா, இது நடக்காது தம்பி தங்கச்சி, நடக்காது. கர்த்தர் சொல்றார், மனம் திரும்பிடு. ஆமென். தவறு செய்யறது ஏதோ, ஆனால் ஒரு முறை விழுந்துட்டீங்கன்னா மறுமுறை என்ன செய்யணும்? விழுந்து நின்று ஓடணும் ஆண்டவருக்காக. துணிகரமா தைரியமா இன்னும் என்ன ஆயிட போகுது?
இன்னும் ஆயிட போதா? பயங்கரமாக இது வசனம். நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அமைதியா இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. உடனே நடக்காது, உடனே நடக்காது. நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படி. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா அது நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. எவன் புருஷனை நீ வச்சுக்கினாலும், எவன் பொண்டாட்டி நீ வச்சுக்கிட்டாலும், எத்தனை பேர் கூட வேணாலும் குடும்ப நடத்தி காரியத்தை செஞ்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்காக அப்படிலாம் எப்படி வேணாலும் கச்சா முச்சான்னு வாழ்ந்துக்கலாம். ஆனா ஒண்ணுமே நடக்காது. உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே நடக்காது. சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும், எதுவுமே நடக்காது. ஆனா கர்த்தர் ஒரு காலம் வச்சிருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நடந்துதாங்க தீரும் தம்பி. அப்பா நடந்தே தீரும். வசனத்தை எடுங்க, கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். எடுத்துக்கிட்டீங்களா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். எந்நாளிலே? ஒரு நாள். செய்தியா? ஆலயத்தில் விபச்சாரம் செய்தியா? வர பெண்களோடு காணிக்கையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அலஞ்சி சாப்பிடுறியா? சிலாத உபவாசம் போடுறதில்லை. 3 வேளை என்ன செய்யணும்? நல்லா திங்கணும். உட்காந்துக்கிட்டு நல்லா திங்கணும் 3 வேளையும். நடா ஒரு 40 நாள் உபவாசம் வருது. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு, நம்மள ஷைனிங் பண்றதுக்கு சபையில உபவாசம், ஜெபிக்கணும், கொல்லணும், ஆவியில நிரம்பணும், நல்லா அந்நிய பாஷை பேசணும், கர்த்தருடைய பிள்ளைங்களோடு ஜெபிக்க போகணும். என்னமே உணர்வே இல்லை. ஏன்? கர்த்தர் அறிகிற அறிவு இல்லை. 3 வேளை திங்கணும், 3 வேளை திங்கணும். நல்ல கவனிங்க. இதெல்லாம் என்ன குறிக்குது? என்ன குறிக்குது? ஏலியின் குமாரர்கள். இச்சை அடக்கம் இருக்கணும் தம்பி, இச்சை அடக்கம் இருக்கணும் தங்கச்சி. நல்லா கவனிச்சுங்க. நல்ல சாப்பிடு. இந்த மாதிரி 40 நாள் உபவாசம் வரணும்னா முழு சபையுமே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏலியின் குமாரரா இல்லனா சாமுவேல மாதிரி இருந்தானா உபவாசம் போட்டு அழுவு. அவங்க தான் ஆவிக்குரியவங்க. அல்லேலூயா. இன்னைக்காச்சும் மனம் திரும்பு. இன்னைக்காச்சும் ஒரு 10 நாள் இருக்குது. இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணி தேவ சமூகத்துல உட்காரு, ஜெபத்துக்கு வா. ரொம்ப லாங்குக்கு வர முடியல, வீட்டிலே ஜெபத்துல உட்காரு, ஆனா சாப்பாட்டை கட் பண்ணு. அப்பதானே நீ பாவத்தால மேற்கொள்ள முடியும். அப்பதானே நீ பரிசுத்தத்துக்குள்ள போக முடியும். 3 வேளை தின்னுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நல்ல கவனிங்களேன். வயிற்றுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன ஆகும்? ஒரு வீட்டுல ஒற்றை அடைச்சிக்கிட்டே இருக்குது, என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த வீட்டை திறந்து பாரு, அப்படியே அடைஞ்சு போய் கிடக்கும் ஒற்றை. அதே தான் நம்ம வயிற்றுக்குள்ள நடக்குது. கொலஸ்ட்ரால் அங்க இங்க 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 அங்கேயும் கொலஸ்ட்ரால் ஏன் வருது தெரியுமா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அங்க இருந்து வரும்போது ரெட் கலர் போண்டா தெரிஞ்சுன்னா உடனே வண்டி நிறுத்துது, போண்டா வாங்கி சாப்பிடும். அதுக்கப்புறம் அங்க இருந்து போகும்போது அங்க ஒரு கஜ்ரா நல்லா போட்டிருப்பான், பாலமா போட்டிருப்பான், உடனே நிறுத்து அங்க ஒரு கஜ்ரா வாங்கி சாப்பிடும். அதுக்கப்புறம் அங்க போன அங்க கொஞ்சம் வண்டி நிறுத்தி நல்லா ஸ்ட்ராங்கா டீயை ஒருத்த குடிச்சிட்டு அதை பார்த்தோம் டீயை குடிக்கணும் ஆசை. அதுக்கப்புறம் அங்க இருந்து போ இப்படி பண்ணு. எல்லா பேக்கரி, ஒரு பேக்கரி தெரியாது சலான்னு பாருங்க, எங்க பேக்கரி உங்களுக்கு தெரியாது, வாங்க நான் கூட்டு போறேன். எல்லா பேக்கரியும் காட்டுவோம், பார்த்துருக்கீங்களா? சௌத்திரம். அப்புறம் ஒரு பாசனுக்கு கூட போனேன். ஆற்காடு எங்க பாருக்குது, ஆற்காடுல எங்கெங்க பிரியாணி, எங்கெங்க அந்த கடை இந்த கடை, எல்லாம் ஈரல் மாட்டி அந்த ஈரல் இந்த எல்லாம் தெரிஞ்சுப்பான். இங்க வாங்க, இங்க காட்டுறேன், அங்க காட்டுறேன், அங்க காட்டுறேன். எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்? நாங்க தான் இங்க வந்து கட்டு கட்டிட்டு இருக்கணும். ஊழியர்கள் எல்லாமே அப்படி இருக்குது. கவனிமா, ஏலியின் குமாரர்கள் மாதிரி கூடாது. உபவாசத்தை போடுது. இச்சை அடக்கணும், இச்சை அடக்கணும். சாப்பாட்டை கண்ட்ரோலுக்குள்ள பண்ணணும். இப்பதான் இந்த விபச்சாரம் வேசித்தனெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஆமென், ஆமென். ஃபாஸ்டிங் போட்டு பாருங்க, எல்லாம் ஓடிடும். விபச்சாரம் வேசித்தனம் ஓடிடும். ஏன் 4 பேர் நம்ம 4 பேர் தான் சொல்ற மாதிரி ஏன் நம்ம தலைவிதியே கிடையாது. ஃபாஸ்டிங் போடு, ஜெபத்துக்கு வா, சத்தியத்தை கேளு, சத்தியத்தை கேளு. சத்தியத்தை கேட்க கேட்க அறிவு வரும். பைபிள் படி அறிவு வரும். கர்த்தர் அறிவு வந்து ஆட்டோமேட்டிக்கா பாவம் எல்லாம் வெளியே போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏலியின் குமாரர்கள் இப்படி பண்ணதால ஒரு நாளுன்னு கர்த்தர் சொன்னார். இந்த காரியம் சொல்லும் போது சாமுவேல் குழந்தை, சாமுவேல் யாரு? குழந்தை. ஆனா எந்த நாள் வந்து தெரியுமா? ஏலியின் குமாரர்களுக்கு எந்த நாள் ஆபத்து வந்து தெரியுமா?
கவனிங்க 19ஆம் வசனம் 2:19 3:19 3:19 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாலிப வயசு. வாலிப வயசு வந்தாச்சுங்க சாமுவேல். இந்த வார்த்தை கர்த்தர் சாமுவேல் என்று சொல்லும்போது ஏலியின் குமாரர்களை காலி பண்ணும், ஒரு நாள் ஒரு காலி பண்ணுவான்றாரு. அப்படி காலி பண்ண சொல்லும் போது சாமுவேல் சின்ன பையன், குழந்தை. ஆனா இங்க 19ஆம் வசனத்துல சாமுவேல் வளர்ந்தான். இப்ப யூத் ஆயிட்டான் சாமுவேல். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படிலாம் போட்டிருக்குதா? 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வளர்ந்த போதுதான் ஏலியின் பிள்ளைகளை கர்த்தர் க்ளோஸ் பண்ணாரு. அப்படின்னா எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? ஒரு 5 வயசுல சொன்னாரு. வளர்ச்சி அடைவது ஒரு 18 வயசு வைங்க. 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 சாட்சாத் 13 வருஷம். 13 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வருது? நியாயத்திற்கு வரலாம் வந்து. நமக்கு என்ன தெரியுமா? அந்த தில் தானே. இந்த வருஷம் ஒண்ணும் நடக்கலப்பா, அடுத்த வருஷம் ஒண்ணும் நடக்கலப்பா, ஒண்ணு நடக்காதுப்பா. கர்த்தர் அவெல்லாம் விடுப்பா, அவர் இருக்கிறாரே இல்லையோ போப்பா. இல்ல தம்பி, இல்ல தங்கச்சி, 13 வருஷத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு வந்ததுங்க. நியாய தீர்ப்பு வந்துச்சே. ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்து காட்டிக்கிறோம். அது வரத்துக்குள்ளேயே மனம் திரும்பிடுங்க தயவு செய்து. எல்லாரும் சொல்ல, என்னையும் சேர்த்தான் சொல்றாங்க. எந்தெந்த விஷயம் நமக்கு எது எது அறியாம நம்ம செய்யறோம், மனம் திரும்பதான் ஆகணும். ஆமென். மனம் திரும்பிட்டோம்னு சொன்னோம்னா கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு உண்டு. கர்த்தரை அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா நீங்களும் ஞானத்திற்கு மாறிடும். நல்ல கவனிங்க. பெருமூச்சு விட்டு அழுகிறது நம்ம மாறிடும். ஆண்டவரே, ஒரு காலத்தை நான் இப்படிதான் ஆண்டவரே, ஆனா இன்றைக்கோ கர்த்தாவே அறிகிற அறிவு வந்ததாலே பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனமாய் என்னை வைத்து விட்டீரே ஆண்டவரே. வருகிற அழிவுக்கு நான் தப்புவிக்கப்பட்ட ஜனமாய் மாறிவிட்டேன் ஆண்டவரே சொல்லிட்டோம். எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போம். கர்த்தர் சன்னிதானத்தில் ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராக, கரடானவை சமமாக. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து அதனையோ அக்கினிகள் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து அதனையோ அக்கினிகள் சுட்டரிப்பாரே. நம்ம ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுங்க. பலங்கள் எல்லாம் குறைகள் குற்றங்கள் தவறுகள் எல்லாம் மன்னித்து சரி செய்யறப்பா, சரி செய்யறப்பா. கோணலானவை நேராக, கரடானவை சமமாக. நல்ல கரங்களை கட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி சிரிப்போம். அதுக்கு ஒப்பு கொடுங்க. தம்பி, தவறு செஞ்சுட்டு இருக்கலாம்ப்பா. இறங்க நீ அறியாம அதனால நீ ஆண்டவர் அறிஞ்சுதான், ஆண்டவர் அறிஞ்சுதான் சிஸ்டர் பிரதர். நடுவுல ஏதோ கர்த்தரை அறியாம நீ பாட்டு பண்ணிட்டு இருக்கிற, போய்கிட்டு இருக்கிற, வந்துட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் தட்டி நிக்க வச்சு கொஞ்ச நேரம் நில்றா, நில்லு, கொஞ்ச நேரம் உட்காரு, சத்தத்தை கேளு, அன்போட தான் ஆண்டவர் சொல்றாரு. உன்னை ஆண்டவர் வெட்டணும், உன்னை சுட்டரிச்சு போடணும் இல்ல, அதெல்லாம் நோக்கமே கிடையாதுங்க. கர்த்தர் உயிர் இருக்கிற வரைக்கும் மனம் திரும்புதலின் செய்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அவர் ஒருத்தர் கூட பாதாளத்துக்கு போகிறதுக்கு அவர் விருப்பமே கிடையாது. எல்லாரும் மனம் திரும்பணும் தான் அவர் ஆசைப்படுறாரு. உடனே செய்தியை தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியா நம்ம கேட்காம போனா அவர் பொறுப்பு இல்லையே கிடையாது, பொறுப்பே கிடையாது. சொல்லுவாங்க, எவ்வளவு மரம் சொன்னா ராஜா, எவ்வளோ மரம் சொன்ன, நீ கேட்டியாப்பா பாதாளத்துல, நான் என்ன பண்றதுப்பா,
என் சத்தியத்தை கேட்டு நீ உன்னை மாத்திக்கிட்டு இருந்தா நேத்தினியும் கூட பரலோகம் வந்துட்டு இருப்பியேன்னு ஒரு நாள் ஆண்டு நிச்சயம் சொல்லுவாருப்பா. அதனால எனக்கு நல்லா ஒப்பு கொடுங்க தேவனே. நான் வேலையாளி பிள்ளையா இருக்கிறேனப்பா, உங்களை அறியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனப்பா, பைபிளை நான் படிக்கிறது இல்லையாப்பா, என்ன நான் பாக்குறப்பா. எத்தனை சிஸ்டருக்கு, எத்தனை சகோதரி வாலிப பெண் பிள்ளைகள் பைபிள் படிச்சியாமா, பைபிள் படிக்கிறியா பிரதர், புருஷர்களே பைபிள் படிக்கிறியா, உனக்காக பைபிள் படிக்கிறியா, உன் பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கணும்னு சொல்றாரு, படிக்கிறியா? பெண்களே படிக்கிறீங்களா? கர்த்தர் அறிகிறீங்களா? இல்லாட்டி என்ன நிலைமைக்குதான் கர்த்தர் சொல்றார். அதனால எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே பைபிள் படிப்போம்ப்பா, உங்க அறிகிற அறிவு வளருவேன், உங்களை அறிகிற அறிவுல வளருவேன். உபவாசம் எடுப்பேன், மாம்சம் பெருந்தீனி காரியாக இருக்க மாட்டேன். உபவாசத்துக்கு வருவேன். ஆண்டவரே தனியா உபவாசம் எடுப்பேன், இந்த மாம்சத்தை ஒடுக்குவேன், பாவத்தை செய்து கொண்டே இருக்க மாட்டேன், என் தலைவிதி என் உணர்வு அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் எடுத்து அந்த பாவத்தை மேற்கொள்ளுவேன். தீர்மானேடு. ராஜா வரப்போகிறார். ஒரு பக்தி உள்ள குடும்பமா உன் குடும்பம் இருக்கட்டும், பக்தி உள்ள குடும்பமா இருக்கட்டும். சாப்பிடுறது, படுப்பது, ஏந்துக்கிறது, வேலைக்கு போறது, அதெல்லாம் உன்னுடைய அழைப்பு. இயேசுவுக்கு ஏற்ற மனவாட்டியாக நீ மாற வேண்டும். மனவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தம் உள்ளவர், ஆவிக்குரிய கன்னிகையாக நீ இருக்க வேண்டும். தேவன் அதற்குத்தான் உன்னை அழைத்திருக்கிறார். ஒப்புக்கொடு மகனே. நல்ல பிதாவே, சத்தியத்தை உயிர் கொடுத்து ஆவியானவர் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறப்பா, சபைகள் இருதயங்கள் ஆண்டவரே லகுவாக்கப்படட்டும், இதயம் திறக்கப்படட்டும். அநேகர் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்புகிறார். அற்புதங்களை ஆவியானவர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனமாய் மாற்றி வருகிறதான அழிவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காக்க போகிற நன்மைக்காக ஸ்தோத்திரங்கள். இந்த வார்த்தை சிந்தித்து செயல்படக்கூடியதாக இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவர் ஐக்கியம் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்தி செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. செகண்ட் சர்வீஸ் வருகிற பிள்ளைகள் ஆமென், உள்ளே வந்து விடுங்கள். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக.